ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் இந்த அடி எப்படி போடுறது, அதாவது இது பேஸ், இது வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதில் இந்த சுற்று வரைக்கும் நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வந்து நம்ம பாடி எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். சிம்பிளான ஒரே ஸ்டிச்சை வச்சு தாங்க இந்த பாடி மேக் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த பாடி பார்ட்டுக்கு வந்து நான் இந்த பிங்க் கலரும் இந்த க்ரீனும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது நம்ம ஸ்டிச்சஸ் வந்து இது வரைக்கும் போட்டிருப்போம். போட்டு அந்த ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள், இது வரைக்கும் ஃபுல்லாக அப்பர் லூப்பில் போட்டு வந்திருப்பேன். பாருங்கள், அப்பர் லூப்போட ஸ்டாப் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், இங்கே நம்ம இப்போ செயின் போட்டிருக்கோங்களா. பாருங்கள், நான் லாஸ்ட்டில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். பாருங்கள், இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருப்பேன். ஓகேங்களா, நல்லா பாருங்கள், இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இங்கேயே நான் அந்த ஸ்லிப் ஸ்டிச் இடத்துலையே இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது நான் அந்த ஸ்லிப் ஸ்டிச்லேயே 1 2 3 4 செயின் போடுறேன். நல்லா பாருங்கள், 1 2 3 4 செயின் போடுறேன். ஒரு சுற்றுறேன். சுற்றி அதே இடத்துல பாருங்கள், எந்த இடத்துல நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டனோ அதே இடத்துல அந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு வி ஸ்டிச், இந்த பேக் ஃபுல்லாக வி ஸ்டிச் தான் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் வரும். பாருங்கள், இந்த டிசைன் வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்கிற டிசைன் எல்லாம் நம்ம ஹூக் சைஸ் வந்து பெருசு வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இது கேப் பார்த்திங்களா, நம்மளுக்கு இவ்வளோ கேப் வருது. சரிங்களா, அதனால நான் திருப்பியும் ஹூக் சைஸ் 4 mm எடுக்கிறேன். இதில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம 4.5 தானே டிஃப்ரென்ஸ் வருது, அதனால் நம்ம மாற்றிக்கலாம். சப்போஸ் ஸ்டிச்சஸ் வந்து சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக வந்ததுன்னா நீங்கள் ஹூக் வந்து 4.5 எடுத்துக்கோங்க. பாருங்கள், 1 2 3 4, அதாவது இந்த 3 ஸ்டிச்சஸ் வந்து ஒரு டபுள் குரோஷேவை மீன் பண்ணுறது. இந்த 4th செயின் வந்துட்டு நடுவில் ஒரு கேப் வரும் இல்லைங்களா, அந்த கேப்புக்கு போடுற ஸ்டிச். பாருங்கள், அதே இடத்துல விட்டு ஒரு டபுள் குரோஷே. இது ரொம்ப குயிக்காக முடிஞ்சுருங்க இந்த ஒர்க்கு. அப்புறம் செயின்ஸ் எதுவும் போட வேண்டாம். ஒரு சுற்றுறோம். சுற்றிட்டு இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுறோம். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள், இதில் நம்ம போட்டிருக்கோம். இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின், திருப்பி ஒரு டபுள் குரோஷே. பாருங்கள், எனக்கு கேப் பெருசாக வரங்காட்டிக்கு தான் நான் வந்து இந்த ஹூக் சைஸை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, கேப் வந்து கொஞ்சம் பெருசாக வரும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹோல்ஸாக தெரியும். அதனால் வந்துட்டு நான் ஹூக் சைஸை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து அந்த பெரிய ஹூக் சைஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்லா கூடைக்கும் இதாங்க ப்ரொசீஜர். நம்ம அடி வந்து சின்ன ஹூக்கில் ஒர்க் பண்ணிவிட்டு சுற்று வந்து பெரிய ஹூக்கில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு பேக் வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக கிடைக்கும். ஓகேங்களா, பாருங்கள், இந்த செயின் வந்து நீங்கள் 1 2 3 3rd செயின் போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, பாருங்கள், மறுபடியும் ஒரு சுற்றுறேன். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறேன். அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின், மறுபடியும் அதே ஸ்டிச்சில் வி ஸ்டிச் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் குரோஷே. ஒரு சுற்றுறோம். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம். அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின், டபுள் குரோஷேனா ஒரு சுற்றி அதே இடத்துல விடுறோம். இப்படி இழுக்கிறோம். 2 லூப் வழியாக ஒன்ஸ், மறுபடியும் 2 லூப் வழியாக ஒன்ஸ். ஓகேங்களா, ஒரு சுற்றுறோம். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம். அடுத்ததில் விடுறோம், எடுக்கிறோம். ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின், மறுபடியும் ஒரு சேம் ஸ்டிச்சில் ஒரு டபுள் குரோஷே. பாருங்கள், இந்த ஒர்க்கு நம்ம த்ரெட்டில் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க. த்ரெட்டில் போட்டாலும் அழகாக இருக்கும். நான் வந்து இந்த ஒயரில் போடலான்ட்டு ஒயரில் போட்டிருக்கேன். நம்ம வந்து குரோஷேக்கு வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு நல்லா ஹோலாக வரும். இந்த டோட் பேக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். இதெல்லாம் மார்க்கெட் கொண்டு போகிறக்கு இந்த பேக் நல்லா யூஸாக இருக்கும். பாருங்கள், ஒரு சுற்றுறோம். ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டேன். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் குரோஷே. ஓகேங்களா, ஒரு சுற்றுறோம். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம். அதுக்கு அடுத்ததில் விடுறோம். ஒரு டபுள் குரோஷே, ஒரு செயின், மறுபடியும் ஒரு டபுள் குரோஷே. இதே மாதிரி நம்ம சுற்று ஃபுல்லாக போட்டு வரணுங்க. இது வரைக்கும் இதே மாதிரி போட்டுவாங்க. கார்னர் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சுற்றுறோம். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுறோம். அதாவது ஒரு ஸ்டிச்சை விட்டுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே வந்து விடுறோம். இப்படி எடுக்கிறோம். 2 லூப் வழியாக ஒரு தடவை இழுக்கிறோம். மறுபடியும் 2 லூப் வழியாக ஒரு தடவை இழுக்கிறோம். மறுபடியும் ஒரு செயின் போடுறோம். ஒரு சுற்றுறோம். சேம் அதே இடத்துல உள்ளே விடுறோம். எடுக்கிறோம்.
2 லூப் வழியாக ஒன்ஸ், 2 லூப் வழியாக ஒன்ஸ், ஒரு வி ஸ்டிச். இங்கே பாருங்கள், இது வி ஸ்டிச். இந்த மாதிரி வி ஸ்டிச்சாக போட்டு வரணும். சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், இப்போ நான் சுற்று போட்டு வந்துட்டேன். சுற்று வந்து எப்படி விரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இது விரிஞ்சிருக்கு, ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு மேலே வரும்போது தான் அந்த பாக்ஸ் ஷேப் வரும். ஓகேங்களா? ஏன்னா இது பின்னல் பாருங்கள், நல்லா இப்படி இந்த மாதிரி அகலமாக இருக்கிறங்காட்டிக்கு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியுது. மேலே போக போக கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? பாருங்கள், இது நீங்கள் டவுட் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். எனக்கு பாருங்கள், நம்ம கரெக்டாக அந்த ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக கவுண்ட் வந்ததுனால தான் கரெக்டாக இந்த இடத்துலையே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? இப்போது எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிங்க் கலர் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தது நம்ம பிங்க் கலர் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், பிங்க் கலர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எப்படி ஜாயின் பண்ண போகிறோம்னு பாருங்கள். நம்மளுக்கு மார்க்கர் தேவையில்லைங்க, ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். பாருங்கள், 1 2 3 இந்த தேர்டு செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த தேர்டு செயினில் வந்து இப்படி உள்ளே விட்டு நம்ம இந்த க்ரீனவே இப்படி இழுத்து ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக க்ரீனை இழுக்காமல் இந்த பிங்க், அதாவது இந்த தேர்டு செயினுக்குள்ளே ஹூக்கை விட்டுறோம். இழுக்கிறது வந்து க்ரீனை இழுக்காமல் பிங்க்கை இழுக்கிறோம். ஏன்னா அடுத்த ரோவுக்கு வந்து நம்ம வந்து பிங்க்கு தான் அடுத்தது நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்படி போட்டுட்டு ஒரே ஒரு செயின், நல்லா பார்த்துக்கோங்க, இதே ப்ரொசீஜர் தான் இந்த கூட ஃபுல்லாக. நான் என்ன பண்ணேன், இந்த லாஸ்ட்டில் இந்த க்ரீனுக்கு வந்துட்டேன். பாருங்கள், இந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சொல்லும் போது இது வந்து உள்ளே நான் ஜாயின் பண்ணிட்டு வந்த ஒயருங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஏன்னா நீங்கள் க்ரீன் கலரை நான் கட் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காதீங்க. பாருங்கள், பிங்க் ஒயர் எடுத்துகிட்டு அந்த தேர்ட் செயின் 1 2 3 அந்த தேர்ட் செயின் இருக்கு இல்லைங்களா, பாருங்கள், இப்படி கேப் பார்த்தாவே தெரியும். அந்த தேர்ட் செயினில் இப்படி விட்டுட்டு இந்த க்ரீனை இழுக்காமல் அதுக்கு பதிலாக பிங்க்கு, இந்த பிங்க்கை இப்படி இழுத்துடலாம். இழுத்துட்டு இந்த க்ரீனையும் டைட் பண்ணுங்கள், பிங்க்கையும் டைட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒயரை மட்டும் நம்ம கையில் பிடிச்சா போதும். இந்த பிங்க்கை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டா போதும். இந்த க்ரீனை இந்த பிங்க்கையும் இப்படி உள்ளேயே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், எல்லா ப்ரொசீஜரும் இப்படி தான். இப்படி போட்டுட்டு ஒரு செயின் போடுங்க. ஒரு செயின் போட்டு இப்போ இந்த சேம் ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. புரிஞ்சுதுங்களா? இங்கே வந்து நான் அந்த தேர்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டேன். சேம் இந்த வி ஷேப்புக்குள்ளேயே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். அடுத்தது 3 செயின்ஸ் மட்டும் போடுங்க. 1 2 3. ஏன்னா இந்த சிங்கிள் க்ரோஷேவும் இந்த 2 செயின் சேர்ந்தது ஒரு டபுள் க்ரோஷே. அப்புறம் இந்த ஒரு செயின் எக்ஸ்ட்ரா ஒரு சுற்றி அதே வி ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரோஷே. அவ்வளோதாங்க. ஒரு சுற்றுறோம். அடுத்த வி ஸ்டிச் வந்துடுங்க. இந்த வி ஸ்டிச் அடுத்த வி ஸ்டிச்சுக்குள்ளே அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்புக்குள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அதாவது ஒவ்வொரு வி ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு வி ஸ்டிச். அவ்வளோதாங்க. இந்த பேக் ஃபுல்லாக நம்ம சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணிட்டு வர போகிறோம். பாருங்கள், ஒரு சுற்றுறேன். இந்த வி ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே கொண்டு வந்து இப்படி விடுறேன், எடுக்கிறேன், ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? ஒரு சுற்றுறேன். இந்த வி செயினுக்குள்ளே வந்து அப்படி அந்த வி செயினுக்குள்ளே இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த வி செயினுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே இப்படி விட்டு இன்னொரு வி ஸ்டிச். வி ஸ்டிச்னா என்ன, ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே. இதுதாங்க ஃபுல்லாக பேக் டிசைன் ஃபுல்லாக இதுதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு க்ரீன் போட்டேன், இப்போ பிங்க் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த லைன் க்ரீன், அதுக்கு அடுத்த லைன் பிங்க்கு. இப்போ இதே போல் போட்டுவாங்க. இப்படி ஒரு சுற்றி இந்த வி செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு சுற்றி அதே ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே. புரிஞ்சுதுங்களா? இதே போல் இந்த சுற்று ஃபுல்லாக போட்டுவாங்க. இங்கே வந்து ஜாயின் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு. இப்போ கடைசி ஸ்டிச்சிங் பாருங்கள். க்ரீன் கலர் வந்து நான் இதை ஆரம்பிக்கும் போது சொல்லலை, க்ரீன் கலர் வந்து இந்த மாதிரி உள்ளேயே விட்டுறணும். இப்படி உள்ள மற்ற ஸ்டிச்சஸ் போடும்போது இப்படி இந்த க்ரீன் கலரையும் இப்படி சேர்த்து நம்ம உள்ளே கொண்டு வருவோம். இப்போ வேறு பாக்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் போடும்போது நம்ம 2 கலர் இடையில மாற்றுறதுனால அந்த 2 கலர் இப்படியே இந்த கலரையும் உள்ளே வச்சே கொண்டு வருவோம் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா ப்ளெயினாக ஒரு பிங்க் தான் போட போகிறோம், அப்புறம் ப்ளெயினாக ஒரு ரோ க்ரீன் தான் போட போகிறோம். அதனால் இந்த ஒயரை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இப்படியே இங்கே விட்டுறலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பிங்க் லாஸ்ட் ஒன் போடுறேன்.
இப்போ இதே போல் தான் நீங்கள் எல்லா ஸ்டெப்ஸும் இதே போல் தான் போடணும். பாருங்கள், நான் இதை லாஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. பாருங்கள், நல்லா பக்கமாக வச்சு காமிக்கிறேன். ஏன்னா இதே ஸ்டெப்ஸ் தான் இனி நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறீங்க. பாருங்கள், இதை பண்ணியாச்சு. இப்போது ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டிருப்போம். அப்புறம் 1 2 அந்த செகண்ட் தேர்ட் செயினே கணக்கு வச்சுக்கோங்க. அந்த தேர்ட் செயினில் கொண்டு வந்து இப்போ நம்ம இதை இழுத்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இப்போ இந்த பிங்க் முடியும் போது லாஸ்ட்டாக பிங்க்கை விட்டுருங்க. இப்படியே பிங்க்கை விட்டுட்டு அடுத்தது இப்படி க்ரீனை இழுங்க. க்ரீனை இழுத்து பாருங்கள், இப்படி உள்ள இப்படி க்ரீனை இழுங்க. க்ரீனை இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த பிங்க்கை வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இந்த பிங்க்கை வந்து உள்ளே கொண்டு போகிறதோ கட் பண்ணி விடவோ எதுவும் பண்ண வேண்டாம். இப்படி உள்ளேயும் கொண்டு போக வேண்டாம், கட் பண்ணி விட வேண்டாம். சும்மா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இனி அடுத்தது க்ரீனை ஒர்க் பண்ணுங்கள். இப்போ க்ரீன் வந்தாச்சு. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். ஏன்னா கூட வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஃபினிஷிங் ஒரே மாதிரி வந்தால் தான் அந்த லைன் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், நல்லா பாருங்கள். நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஏன்னா நிறைய பேர் இந்த டவுட்ஸ் வந்து ஜாயினிங்கில் தான் டவுட்ஸ் கேட்பீங்க. இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டிங்க பாருங்கள், ஒரு செயின் போட்டாச்சு. ஒரு செயின் போட்டு இந்த கேப், இந்த ஃபஸ்ட் இதோட கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்புக்குள்ளேயே இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே. நல்லா பார்த்துக்கோங்க, சிங்கிள் க்ரூஷே போட்டாச்சு. அடுத்தது 1 2 3 செயின்ஸ் போட்டாச்சு. அதாவது வி ஸ்டிச்னா நம்மளுக்கு என்னது, ஒரு டபுள் க்ரூஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரூஷே. இப்போ இந்த சிங்கிள் க்ரூஷேவும் 2 செயின் சேர்ந்தது ஒரு டபுள் க்ரூஷே, அப்புறம் ஒரு செயின். அதாவது ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டோம், 3 செயின் போட்டோம். ஒரு சுற்றி சேம் ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு டபுள் க்ரூஷே. அவ்வளோதான். மறுபடியும் ஒரு சுற்றுறோம், பக்கத்து வி ஸ்டிச்சுக்குள்ளே வர்றோம், உள்ளே விடுறோம், எடுக்கிறோம், அங்கே ஒரு வி ஸ்டிச், ஒரு டிசி, ஒரு செயின், ஒரு டிசி. அவ்வளோதாங்க. இதே போல் தான் நம்ம போட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு சுற்று இந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி உள்ளே விடுறோம், எடுக்கிறோம், 2 லூப் வழியாக ஒன்ஸ், 2 லூப் வழியாக ஒன்ஸ், ஒரு செயின், திருப்பியும் அதுக்குள்ளேயே ஒரு டிசி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? இது ஒரு மெத்தட். இது வந்து உங்களுக்கு இது வந்து மார்க்கெட் பேக், டோட் பேக் அப்படிலாம் சொல்லுவாங்க. மார்க்கெட் பேக்னால் தெரியும் இல்லைங்களா? நம்ம வந்து இது அதுவும் இல்லாமல் இந்த பேக் வந்து உங்களுக்கு நல்ல வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். இதுக்கு வந்து ஒயர் உங்களுக்கு கூடவே பிடிக்கும். சரிங்களா? பாருங்கள், இது இப்படி அகலமாக தான் இருக்கும். இப்போ நிறையா சிஸ்டர்ஸ் வந்து கூட போடும்போது என்கிட்ட கேட்குறாங்க, சிஸ்டர் நாங்கள் போட்டுகிட்டே இருக்கோம், இது அகண்டே வந்துட்டுருக்கு அப்படின்னு. அகண்டு வர்றதுக்கு ரீசன் பார்த்தோம்னா நம்ம லூஸாக போடுறதும் அப்புறம் ஸ்டிச்சஸை பொறுத்த வரைக்கும் தாங்க அகண்டு வருது. பின்ன நீங்கள் போடுற ஸ்டிச்சில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இப்போ நான் கீழே ஃபுல்லாக வந்து ஹூக் சைஸ் சின்னது போட்டு இது பெருசாக போடும்போது இன்னும் கூட அகண்ட மாதிரி வரும். அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டால் இப்போ தான் நான் செகண்ட் ரோ போட்டிருக்கேன். சரிங்களா? செகண்ட் ரோ போடும்போது நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இதே வந்து நம்ம அப்படியே மேலே போட்டு வரும்போது இப்படி விரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. விரிஞ்சு போகிறதுனா நம்ம எக்ஸ்ட்ரா செயின்ஸோ இன்க்ரீஸோ கொடுத்தா தான் விரியும். இப்போ நம்ம இதுலேயே ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். அப்போ என்னாகும், மேலே வர கூட இப்படி குவிஞ்ச மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி குவிஞ்ச மாதிரி தான் வரும். இது வந்து நான் நல்லா கொஞ்சம் பெரிய கூடையாகவே போட்டிருக்கேன். பாருங்கள், மார்க்கெட் பேக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிங்கிள் க்ரூஷேவே போட்டுட்டு இருந்தால் பெரிய பேக்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு வெயிட்டும் கம்மியாக இருக்கும். இந்த பேக் வந்து வெயிட்டும் கம்மியாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது வந்து நீங்கள் பர்ஸ் த்ரெட்டு உள்ளன எல்லாமே யூஸ் பண்ணி போடலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எப்படின்னு புரிஞ்சிருக்கும், ஜாயினிங் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இதே போல் கலரை சேஞ்ச் பண்ணி ஒரு லைன் க்ரீன், ஒரு லைன் பிங்க், ஒரு லைன் க்ரீன், ஒரு லைன் பிங்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹைட் கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் எப்படி வந்து அடி போட்டிருக்கேன், எவ்வளோ இன்ச்சஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து மார்க்கெட் சைஸ் பேக்குக்கு தான் நான் அந்த அடி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இமேஜஸில் வந்து நான் உங்களுக்கு ஒரு பேக் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இதில் வந்து அடி வந்து அகலம் வந்து நான் சொன்ன அகலமே போடுங்க, நீளம் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க, போட்டு சின்ன பேக் மாதிரி போடுங்க. இது வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணியும் போடலாம், ஒயர் யூஸ் பண்ணியும் போடலாம். உங்களுக்கு மார்க்கெட் பேக் வேணும்னா, பெரிய சைஸாக வேணும்னா நான் சொன்ன அடி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் சின்ன பேக்காக வேணும்னா நீளத்தை மட்டும் கம்மி பண்ணுங்கள். அகலம் வந்து நான் சொன்ன அளவே வைங்க, நீளம் மட்டும் கம்மி பண்ணுங்கள். ஃபுல்லாக இந்த பேக் முடிச்சுட்டு அப்புறம் சிங்கிள் க்ரூஷே 2 லைன் போட்டு நீங்கள் நார்மலாக கைப்பிடி வைக்கிற மாதிரி கைப்பிடி வைங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கூட ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.